சாலை ஓர நாய்கள். நாய்கள் மனிதனின் பல நூற்றாண்டு கால நண்பர்களாக இருந்தன. கிராமங்களில், வயல்களில், காடுகளில், சிறிய ஊர்களில் வாழ்ந்து அந்த நாய்கள் மனிதனின் பயணத்தோடர்களாகிவிட்டன. ஆனால் இன்றைய குறுகிய தெருக்கள், கூட்டம் மிகுந்த சாலைகள், சிறிய பூங்காக்கள் இவற்றிற்கு நாய்கள் பொருத்தமில்லை. நாய்கள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு முற்றிலும் சரியானதே. சாலை நாய்கள் உண்மையில் சாலையில் இருப்பதற்கான காரணம் ஒரு டாக் லவர்தான் அவற்றை சாலையில் விட்டுவிட்டார். புறாக்கள், சிட்டுக்குருவிகள், குரங்குகள் போல அவை தானாகவே நகரத்தில் புகுந்துவிடவில்லை. முன்னதாக அவை வீடுகளில் வாழ்ந்தன. ஆனால் எப்போது உரிமையாளர்களுக்கு சலிப்பு, அலுப்பு வந்ததோ அப்போது பழைய விளையாட்டு பொருளைப் போல் அவற்றை சாலையில் தள்ளிவிட்டார்கள். அங்குதான் அவை பெருகத் தொடங்கின. நாய்களை விரும்புவோர் அதனை ஒரு மத கடமையாக கருதி அவற்றுக்கு உணவு கொடுக்கத் தொடங்கினர். குப்பையிலிருந்து அவை விட்டமின் நிறைந்த எஞ்சிய உணவுகளைத் தின்றன. சில சமயம் உணவு இல்லாததால் கொடூரமாக மாறுகின்றன. உச்சநீதிமன்றம் டெல்லியின் சாலைகளிலிருந்து அவற்றை அகற்றியிருப்பது நல்லதே. ஆனால் இந்தப் பணி பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒவ்வொரு நகராட்சியும் செய்திருக்க வேண்டியது. நாய்கள் எப்படி வேகமாக பெருகுகின்றன அல்லது ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு காயம் அடைகின்றன என்பதையும் யாரும் கவனிப்பதில்லை. சாலை நாய்கள் பிச்சைக்காரர்களைப் போலத்தான் உணவு, கம்பளி கொடுக்கப்படுகின்றன. ஆனால் வீட்டில் இடம் தரப்படுவதில்லை. நாய்களை குழந்தைகள் போல் கருத வேண்டும் என்றால் அவற்றின் விற்பனை முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டும். அவற்றை சட்டப்படி தத்தெடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். ஒருவன் சாலை நாயின் பொறுப்பை ஒரு முறை மட்டுமல்ல, மொத்த வாழ்நாளில் அதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும். நாய் விரும்புவோர் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். ஆகையால் அவற்றை ஷெல்டர்களில் வைத்திருப்பதே சரியானது. நாய் மனிதனின் தோழன்தான்.